கிட்ட வாங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் புதிய நீதி கட்சிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே மதுரை மத்திய தொகுதியிலே இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய பிரபலமான இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளரும் ஆன நம்முடைய சுந்தர்சி அவர்களை புதிய நீதி கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார்கள். இன்று மதுரைக்கு சென்று தேர்தல் பணியை ஆற்ற முடிவெடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் மதுரையில் உட்காந்து மதுரை பிரஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்ல போறோம். அதனால 2வது தொகுதியாக பாரதிய ஜனதா இன்று மாலை புதிய நீதி கட்சிக்கு 2வது தொகுதியை கொடுக்கிறார்கள். இங்கு மதுரை மத்திய தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற புதிய நீதி கட்சி பாரதிய ஜனதா ஒதுக்கப்படுகின்ற இடத்திலே தொகுதியிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுவோம். குறிப்பா பிடிஆர் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக கட்சிகள் வந்து தேர்தல் நடத்துறாங்க. தற்போது விஜய் வந்து தேர்தல் நடத்துறாரு. இந்த தேர்தல் களம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இளைஞர்கள் அதிகமானவர் வந்து விஜய் பக்கம் செல்லக்கூடிய நிலையில இளைஞர்களோட வாக்கு எப்படி அதிமுக பெறும்? இளைஞர்களுடைய வாக்கு ஒரு 50% விஜய்க்கு போகும். ஆனால் அவர் முதலாக எக்ஸாமுக்கு தேர்வுக்கு வருகிறார்கள். அந்த தேர்விலே எவ்வளவு மார்க் வாங்குகிறார்கள் என்று பொறுத்திருந்துதான் அவருடைய வெற்றி தோல்வியை பார்க்க முடியும். சார், மதுரை தெற்குல வந்து பிடிஆர் அங்க போட்டி போறாரு. அதாவது அமைச்சரவை தொகுதியில நீங்களும் சேர்ந்து அங்க போட்டி போடுறீங்க. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பிரகாசமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தமிழக சட்டமன்றத்திலே நம்முடைய சுந்தர்சி அவர்கள் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே நுழைவார்கள். நேற்று வில்லிவாக்கம் தொகுதி சுந்தர்சி அவர்கள் வந்து இப்படி களத்தில் எதிர்பார்த்திருக்கேன். நாங்க எவ்வளவு பேராக கூட நாங்க எதிர்பார்த்தாங்க. சுந்தர்சி சார் வந்து இந்த களத்தில் எதிர்பார்த்து வந்திருக்காரு. எப்படி உங்களுக்கு சுந்தர்சி சார் தேர்ந்தெடுக்க? அவர் எனக்கு 30 ஆண்டு காலம் நண்பர். கலைத்துறையிலே 24 மணி நேரம் பிஸியாக இருக்கக்கூடியவர். அவரை இந்த மத்திய தொகுதிக்கு ஒரு அற்புதமாக வேட்பாளராக அவருக்கு குடும்பமாக அவருடைய படத்தை பார்ப்பார்கள். அவருக்கென்று ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. எப்படி விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்கிறதோ அதுபோன்று சுந்தர்சிக்கும் மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. அதனால் மிக எளிதாக வெற்றி பெற முடியும் என்பதற்காக சுந்தர்சி அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தோம். அவரும் அதற்கு முடிவெடுத்து சம்மதம் தெரிவித்தார்கள். அவரை அழைத்து கொண்டு இன்றைய தினம் மதுரைக்கு 24 மணி நேரமும் தேர்தல் பணியாற்றுவோம். நேற்று மாலை வந்து வில்லிவாக்க தொகுதியில வந்து தாவேகா மீட்டிங் நடந்தது. ஆதவர்ஜுனா அங்க பேசிட்டு முன்னாடி நாஞ்சல் சம்பத் வந்து பேச ஆரம்பிக்க சொல்ல அந்த மீட்டிங்ல பாட்டிலோடலாம் அடிச்சிருக்காங்க. தூக்கி அதுக்கு பெரும் கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா வன்முறையை நம்முடைய சுந்தர்சி அவர்கள் ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள். வன்முறையால் இந்த உலகத்தை அல்லது நாட்டை திருத்த முடியாது. ஆகவே நம்முடைய ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை நடத்த அனைத்து கட்சியும் ஒன்றுபட வேண்டும். ஆகவே வன்முறையால் யாரும் எதுவும் வெற்றி பெற முடியாது என்பதை அவர் ஒரு படத்திலே நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள்.